சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உங்கள் வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, புதிய வருஷத்தை காண செய்த தேவன், ஒரு மாத காலங்களை நாங்கள் சமாதானத்தோடு சுகத்தோடு கழிக்க உதவி செய்தீர். இந்த வருஷத்தின் 2வது மாதத்திலே முதல் நாளிலே அதிகாலையிலே நாங்கள் பிரசனத்திலே வந்திருக்கிறோம். சுவாமி, 11 மாதங்களுக்கு பின்பாக இந்த அருணோதய ஆராதனையிலே ஆலயத்திலே வந்து ஆண்டவரே என்னை ஆராதிப்பதற்கான கிருபையை நீங்கள் கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதமும் கர்த்தருடைய நன்மைகளை நாங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக, கர்த்தருடைய கிருபையின் நிழலிலே நாங்கள் தொடர்ந்து பாதுகாப்பாய் வாழ்வதற்கு ஆண்டவரே மாத்திரமல்ல, கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக உம்மை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் கடந்து வந்திருக்கிறோம். ஆராதனையை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆரம்பம் முடிமட்டாக உம்முடைய பிரசனத்தின் மகிமையின் மகத்துவத்தையும் உம்முடைய பிரசனத்தின் ஆசீர்வாதங்களையும் கண்டுகொள்ள தேவனுக்கு வைத்தார். எங்களை தாழ்த்துகிறோம். எங்களிலே குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, பாவங்கள் உண்டு. அவர்கள் எல்லாவற்றையும் மன்னியும் என்று சொல்லி உம்முடைய கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஞாபகம் எழுதுகின்ற தேவநாமத்திற்காக 2ஆம் பாமாலை பாடுவோம். 2ஆம் பாமாலை. உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே என்பதான பாடலை உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும். நெருக்கத்திலிருந்து எனக்கு விசால உண்டாக்கினேன். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும்.
இருக்கிறார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். யாவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படும்படியாக அப்போஸ்தலர் கற்றுக் கொடுத்த விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வபிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்தார். மத்தியகாலத்தில் காலத்தில் மூன்றாம் நாள் மருத்துவத்தில் எழுந்தார். பரமத்திலே சர்வபிதாவாகிய தேவனை வாசிக்கிறார். அவரிடத்தில் விடுதலையும் மருத்துவரையும் ஞானித்து வருவார். பரிசுத்த விசுவாசத்தை உருவாக்கி பிரசங்கத்தையும் பாவமன்னிப்பும் சரீரத்தையும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த வாசிக்கும்படியாக வேத பகுதி ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன். Genesis chapter 26 verses from 12 to 29. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர்கள் இருந்தபடியினால் பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவருடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனாய் என்றான். அப்பொழுது ஈசாக்கு விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் அறிவித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவர்களுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரு மேய்ப்பருந்த தண்ணீர் தங்களுடைய என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடு வாக்குவாதம் பண்ணினபடியினால் அந்த துறவுக்கு ஏசைக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறை வெட்டினார்கள், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். பின்பு அவனை விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு
இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபேத் என்று பெயரிட்டார். அங்கே இருந்து பேர்சேபாவுக்கு போனான். அந்த ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னுடனே இருந்து உன் ஊழியக்காரனாகிய என் ஊழியக்காரனாக ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவனுக்கு ஈசாக்கின் வேலைக்காரர்கள் ஒரு துறவை வெட்டினார்கள். அவர்களுக்கும் அவன் சிநேகனாகிய அபுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கேராவிலிருந்து அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக் அவர்களை நோக்கி, ஏன் இடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடி துரத்து விட்டீர்களே என்றார். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்படும்படி உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசிக்க முடிந்தது. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, நீ நல்லவர், உம்முடைய கிருபையிலே என்றென்றும் மாறாதவர், உம்முடைய இரக்கங்களை எங்களுக்கு அதிசயமாய் கிடைக்கப்படினவர். சுவாமி, உம்முடைய அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் எங்களுக்கு ஒன்றுமில்லை. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாதபடி எங்களுக்கு வாக்குப்படினவர்களை நிறைவேற்ற ஜாக்கிரதையாயிருக்கிற தேவன். சுவாமி, நாங்கள் மறந்தாலும் நீர் எங்களை மறவாத தேவனாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். சுவாமி, ஆகவே இதுவரை ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் காத்து வந்திருக்கிறீர். உலகம் முழுவதும் அழிவை கண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் உம்மாலுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாகிய அடியார்களுக்கு உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தபடியால் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, இந்த காலவெளியிலே இந்த 2வது மாதத்திலே உம்முடைய பிரசனத்தில் வந்து இந்த மாதத்தின் ஆசீர்வாதங்களை கெஞ்சி நிற்கிறோம். சுவாமி, எங்களிலே குறைகள் குற்றங்கள் உண்டு, பாவங்கள் உண்டு, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கிறோம். அவைகள் எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அவருக்கு எங்களுக்காக சிந்தின இரத்தத்தினாலும் எங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாக முதலாவது எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி, ஆண்டவரே, இந்த காலவெளியிலே கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னவர். கேட்கிற எவரும் பெற்றுக் கொள்ளுகிறார் என்று சொன்னவர். ஆண்டவர் என் நாமத்தினாலே கேளுங்கள், அப்பொழுது பிதாவானவர் அதை உங்களுக்கு செய்வார் என்று சொல்லி, பிதாவானவரை எங்களுக்கு ஆண்டவரே நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற தகப்பனாக பிதாவாக எங்களை அறிமுகப்படுத்தினீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோமாகவே. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லி விசுவாசித்து இந்த வேளையிலே எங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். முதலாவது எங்களுடைய திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த கால வேளையிலே உடைய ஆசீர்வாதத்தை கெஞ்சி உம்முடைய பரிசுத்த பாதத்தில் வந்திருக்கிற உடைய பிள்ளைகளையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு அநாள் ஜெபிக்கும் பொழுது அவள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட்டாள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே எங்களுடைய இருதயம் ஆண்டவரே ஊற்றப்பட வேண்டிய இடம் இந்த ஆலயம். சுவாமி, இந்த ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் எங்களை திருப்தியாக்க தம்மால் முடியும். இந்த வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளாக உடைய ஜனங்கள் உன் பிரசனத்திலே வந்து இந்த 2ஆம் மாதத்தின் முதல் நாளிலே அதிகாலையிலே வந்து தங்களுடைய மனதிலே ஆண்டவரை மூடு கூட பேசிக் கொண்டிருக்கிற நன்மைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். வேண்டிக் கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை நீர் அறிந்திருக்கிறீர். சுவாமி, உமோடு கூட போராடி கொண்டிருக்கிற அல்லது நம்முடைய பரிசுத்த பிரசனத்திலே தன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்களையும் ஏக்கங்களையும் ஆண்டவரை ஊற்றிக் கொண்டிருக்கிற அந்த வேளையிலே அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டு ஆண்டவரை கர்த்தர் நன்மைகளை அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பொழிந்தபடியாக நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி, ஒவ்வொருடைய வாழ்விலும் நீர் அற்புதராக அதிசயமானவராக நீர் செயல்படும்படியாக உம்முடைய கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி, இந்த உலகம் போராட வேண்டிய ஒரு உலகம். சுவாமி, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஒவ்வொரு காரியத்திற்காக போராடி கொண்டிருக்கிறோம்.
எங்களுடைய பிழைப்பிற்காக போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய உழைப்பிற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆகாரத்திற்காக, தண்ணீருக்காக ஆண்டவரே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை உழைக்க கர்த்தர் பலன் தந்திருக்கிறீர். ஆண்டவரை அது மாத்திரமல்ல, சரீர நோவுகளிலே போராடி கொண்டிருக்கிறோம், பலகீனங்களிலே போராடி கொண்டிருக்கிறோம். இவர்களின் மத்தியிலே நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லி உண்மையை தஞ்சமாக கொண்டு, உண்மையை அடைக்கலமாக கொண்டு, உண்மையை ஆண்டவரை பலத்து துருகமாகவும் அரணாகவும் கொண்டு உம்முடைய பிரசனத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். நிச்சயமாக உம்மால் மாத்திரம் எங்களை காக்க முடியும். குறிப்பாக வேலை செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், அலுவலகங்களுக்கும் பல விதமான தொழில் துறைகளுக்கும் அருமையான பிள்ளைகள் வேலைக்கு சென்று வரும் பொழுது உடைய இரக்கமுள்ள கிருபையுள்ள கரம் பிள்ளைகளை காக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. மாத்திரமல்ல ஆண்டவரே, இப்பொழுது இந்த பேண்டமிக்னாலே வீடுகளிலிருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளும் உண்டு சுவாமி. அவர்களை ஆசீர்வதியும். பிரயாணப்பட்டு வேலைக்கு சென்று வருகிற பிள்ளைகளும் உண்டு சுவாமி. ஒருவேளை இந்த பேண்டமிக் அல்லது இந்த நோய் தொற்று பரவுவது குறைந்தாலும், இன்னும் இந்த நோய் தொற்று ஆங்காங்கே பெரிய அளவில் பரவாவிட்டாலும் சிறிய அளவில் பரவிக் கொண்டிருப்பதை நாங்கள் செய்திகளிலே கேட்கிறோம் சுவாமி. ஆனாலும் உடைய கிருபை எங்களை காக்கிறது. உம்முடைய சட்டங்களில் நிழலே நாங்கள் பத்திரமாய் காக்கப்படுகிறோம் என்பது மாத்திரம் உண்மை. ஆண்டவரே, இந்த பேண்டமிக்கிலே கர்த்தரை தவிர இந்த உலகத்திலே எங்களை யாராலும் காக்க முடியாது என்பதை இந்த நாட்களில் கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தந்து வருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து பிள்ளைகள் ஒவ்வொருடைய கையும் பிரயாசங்களையும் கடவுள் ஆசீர்வதியும். உழைப்பை கனம் பண்ணுவீராக, உழைப்பிற்கு ஏற்ற பலன் தருவீராக. உழைத்து தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில பிழைத்து ஆண்டவரே உமக்கு மகிமையாய் ஜீவிக்க இந்த உலகத்திலே நாங்கள் நேற்று தினத்தில் சிந்தித்தது போல சுவாமி, ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களை தெரிந்தெடுத்தீர் என்று சொல்லி பவுலடியார் மூலமாக ஆவியானவர் திருச்சபைக்கு சொன்னதை கேட்டோம். ஆகவே எங்களை ஏற்கனவே தெரிந்தெடுத்திருக்கிறீர். நாங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும். குடும்ப வாழ்விலே, தனிப்பட்ட வாழ்விலே, திருச்சபை வாழ்விலே, சமூகத்திலே நாங்கள் காலெடுத்து வைக்கும் பொழுதும் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக ஜீவிப்பதற்கு எங்களை அழைத்திருக்கிறீர். அந்த அழைப்பிற்கு பாத்திரவான்களாக ஆண்டவரே இருக்க இந்த உலகத்தின் காரியங்கள் தடைகளை கொண்டு வராதபடி நீர் காக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருடைய பிரயாணங்களை ஆசீர்வதிக்கிறாங்க, ஒவ்வொருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்வையும் ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த 2ஆம் மாதத்திற்குண்டான ஆசீர்வாதங்களை எங்களை திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த 2ஆம் மாதத்திற்கான நன்மைகளை கர்த்தர் கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம். இந்த 2ஆம் மாதத்திற்கான பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம். கிருபை பிள்ளைகளோடு கூட இருக்க அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இன்னும் பலகீனத்தோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் அற்புதமாய் சுகம் தந்து வருகிறீர், விடுதலை தந்து வருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. குறிப்பாக நாளிலே ஆளுநருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகன் அனுபவித்திருக்கிற அந்த வேதனைகளிலே கர்த்தர் பலன் தந்தவர்களை காக்க ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நல்ல ஒரு அவர்களை சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக, அந்த சிகிச்சைகளுக்கு மேலாக, கொடுக்கப்படுகிற மருந்து மாத்திரைகளுக்கு மேலாக கர்த்தருடைய பலன் ஒன்று உண்டு சுவாமி. கர்த்தருடைய கிருபை ஒன்று உண்டு. கர்த்தருடைய தெய்வீக வல்லமை நிறைந்த சுகம் உண்டு சுவாமி. ஆகவே தெய்வீக சுகத்தை மகன் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக மீண்டும் புதிய பலத்தோடு எழுந்திருந்து நம்முடைய பணிகளுக்கு ஊழியத்துக்கு கடந்து செல்ல பலனை கர்த்தர் உண்டாக்கி கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய கிருபையுள்ள கரத்திலே தாழ்த்துகிறோம் சுவாமி. இன்னும் எங்களுடைய திருச்சபையிலே ஒரு சில பலகீனங்களிலே ஆண்டவரை கஷ்டப்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தில் கொடுக்கிறோம். எல்லா பலகீனங்களையும் கர்த்தர் தாங்கும்படியாக, கர்த்தர் ஏந்தும்படியாக, கர்த்தர் சுமக்கும்படியாக அர்ப்பணிக்கிறோம். எந்த தீங்கும் நம்முடைய பிள்ளைகளை அழகாக கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் யாவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அருமையான பிள்ளைகளுக்கு எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கிறது. எக்ஸாம், போர்டு எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள், ஆண்டவரே மற்ற பிள்ளைகளுக்கு ஆனுவல் எக்ஸாம் எப்படி இருக்கும் என்று சொல்லி தெரியவில்லை. ஆன்லைன் கிளாஸஸ்ல அட்டன் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை பரத்துவதற்கு ஆர்வம் சொல்லி கொடுக்கிறோம். இன்னும் குடும்ப வாழ்விலே வாலிப பிள்ளைகளுக்கான தேவைகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் உண்டு. நல்ல வரன்கள் கிடைக்க வேண்டும். ஆண்டவரே அவர்களுக்கு தேவையான வரன்களை கர்த்தர் கொண்டு வருவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்னும் ஹையர் ஸ்டடீஸ்க்கு அட்மிஷனுக்கு முயற்சிக்கிற பிள்ளைகள் உண்டு. சிறு பிள்ளைகள், குழந்தைகள் ஸ்கூல் அட்மிஷனுக்கு என்று முயற்சிக்கிற பிள்ளைகள் உண்டு. தேவரீர் நீர் கண்ணோக்கி பார்த்து நீர் தயவு கூர்ந்து எங்களை
பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பதற்குண்டான வாய்ப்பை நீர் ஏற்படுத்தி கொடுக்க முடியாத நாங்கள் செபிக்கிறோம். இப்படி ஒவ்வொரு தேவைகளோடு உடைய பிரசனத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து எங்களுடைய திருச்சபை ஊழியங்கள் சீக்கிரத்திலே ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியங்களாய் ஆரம்பிக்கப்பட தேவரீர் எங்களுடைய தேசத்தை ஒரு பெரிய சுதந்திரத்தை விடுதலையை இந்த பேண்டமிக்கிலிருந்து கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய மிஷனரியை நாங்கள் நினைவு இந்த காலவழியில அவர்களையும் கடவுள் ஆசீர்வதி, இன்னும் எல்லா மிஷன் பணிகளையும் கடவுள் ஆசீர்வதி, தேசத்தை ஆசீர்வதி, தேசத்தின் நன்மைகளை தாரும், தேசத்தின் ஆசீர்வாதங்களை தாரும். தேசம் சுபித்திருக்கும் பொழுது சுவாமி நாங்களும் சுகமாய் தேசத்தில் குடியிருக்க முடியும் என்று சொல்லி விசுவாசித்து தேசத்தின் தலைவர்கள், அதிகாரிகள், அரசியல்வாதிகள் யாவருக்கும் தேவையான ஆண்டவரே அறிவையும் ஞானத்தையும் அர்ப்பணிப்பையும் கட்டளையிட முடியாது உடைய கிருபை உள்ள காலத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். காத்து பொறுப்பேற்றுக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. காலை வணக்கம். ஆங்கிலம் தெரியாதவர்களுக்கு almost 11 months அப்புறம் 1 year but 1 year last first Sunday வந்து last Sunday February okay anyway 1 year ஆயிடுச்சு. அதனால இது ஆன்லைன்ல பண்ண வேண்டாம், நேரடியா பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசித்து இந்த காலவழியிலே ஆராதனை வைத்திருக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு பின்பாக இப்படி அறுபது ஆராதனை கூடும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த அறுபது ஆராதனையில விதமாக செய்தியை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு அடிக்கடி ஞாபகத்துக்கு வந்த வசனம், ஒருவேளை இன்னைக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளின் அடிப்படையிலா அல்லது எனக்கு தெரியல, பட் எனக்கு இந்த ஒரு வசனத்தின் மேல கண் பார்வை இருந்து கொண்டிருந்தனால இந்த காலவழியில் இந்த வசனத்தின் அடிப்படையில் சுருக்கமாக ஒரே ஒரு சத்தியத்தை மாறும் இல்ல, ஒரே ஒன்லி ஒன் ட்ரூத் உங்களுக்கு முன்பாக வைக்கும்படியாக விரும்புகிறேன். வாசிக்கிற பகுதியில் 12ஆம் வசனம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நமக்கு தெரிந்த வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். யாராவது ஆங்கிலத்தில் வாசிங்க. somebody in English, any version, no problem. Isaac planted crops in that land and the same year reaped 100-fold because the Lord blessed him. ஆசீர்வாதம், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிற ஒரு சாட்சியம். It is a greatest testimony about Isaac. ஈசாக்கு ஒரு பெரிய சாட்சியம். என்ன சாட்சியம்? அவன் ஆசீர்வாதமா இருக்கிறத அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற புற தேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? பார்க்கிறாங்க. நல்லா கவனிங்க. கிறிஸ்தவ ஜீவியத்துல ஒரு கண்ணுல 1000 கண்கள் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் என்ன புசிக்கிறோம், என்ன குடிக்கிறோம்? ஒருவேளை நாம கிறிஸ்தவங்கன்றது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அநேகருக்கு தெரியும். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம், இதெல்லாம் உலகம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். உலகம் பார்க்கிற அந்த ஆசீர்வாதங்கள் பணம், பொருள், சம்பத்து இவைகளாக, ஆனால் அவைகளை கர்த்தர் கொடுக்கிறார் என்கிறதான உண்மையையும் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது விதங்கள் மூலமாக என்ன செய்கிறார்கள்? புரிந்து கொள்கிறார்கள். நல்லா கவனியுங்கள். சில வேளைகளில் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உண்டாகும். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார், நல்ல உழைப்பாளி, கடினமாக உழைக்கக்கூடியவர். அவங்க கையை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காய்க்கு பிடிச்சிருக்கும். அப்படி கடினமாக அவர் வந்து ஒரு டர்னர், அந்த லாங்குவேஜ் எனக்கு டெக்னிக்கல் லாங்குவேஜ் தெரியும், டர்னர் தான் சொல்லுவாங்க, டர்னர் ஃபில்டர் சம்திங் லைக் தட். ஓகே, அப்படிப்பட்ட ஒரு கடினமான வேலை செய்யக்கூடிய ஒரு அருமையான மனுஷன். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக என்ன சொல்வார்கள்? எவ்வளவு உழைச்சும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் தங்காம போயிடுச்சு, என் கையில வேலை படிச்சவங்கன்னா இன்னைக்கு நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அடிக்கடி வருத்தப்படுவார். ஈவன் சாது ஸ்டீஃபன் நம்ம ஆலயத்துக்கு நான் வந்த முதல் வருஷத்துல கன்வென்ஷன் ஸ்பீக்கராக வந்தவர், அவர் கையில வேலை செய்தார், எங்க அப்பா கையில வேலை செய்தார். அப்கோர்ஸ் அவர் ஊழியத்தின் மூலமாக ஊழியத்திற்கு முழு நேர ஊழியத்திற்கு வித்தியாசமான ஊழியத்துக்கு கடந்து வந்தார். அவர்கிட்ட வேலை படிச்சவங்க நிறைய பேர் இன்னைக்கு எனக்கும் தெரியும். ஆனா
இயேசுவை அறியாத நாட்களில் அந்நிய தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்த நாட்களை யோசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்ததை என்ன செய்ய முடியுது, காண முடியுது. நீங்க நான் அடிக்கடி சொல்றது வழக்கம், சாட்சியா சொல்றது வழக்கம். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா செழிப்பான ஊர், வள்ளியூர், நாங்குநேரி, அந்த சுற்று வட்டாரங்கள்ல இருந்து எங்க ஊருக்கு அறுக்க வரும் நாட்கள்ல, சரியா? அப்படி செழிப்பான ஊர். இன்னைக்கும் நல்ல விளைச்சல் நிறைந்த ஊர். 12 குளம் ஊரை சுத்தி இருக்குது. தாமிரபரணி ஆறு எங்க ஊருக்கு கிழக்கூடி தான் ஓடுது. தாமிரபரணி ஆறு பாசனம், குளத்து பாசனம், வாய்க்கா பாசனம், எல்லா பாசனமும் இருக்குது, சரியா? ஆனா எங்க அப்பா சொல்லுவாரு, வீடு நிறைய நெல்லை குத்தி வச்சிருப்பான், கழுத்து நிறைய நகை போட்டிருப்பான், ஆனா தலையில தீக்குளிச்சு போட்டா என்ன செய்யாது, எரியாது. அந்த அளவுக்கு ஒரு சாபக்கேடு நிறைந்த மக்களுடைய வாழ்க்கையில ஒரு, அதாவது when you look at the people, you can find there is a curse on them. அவங்க மேல ஒரு சாபம் இருக்கிறத பார்க்க முடியுது. இதே இது நான் படித்த பகுதிகள், அக்காவுக்கு தெரியும், நாசிரியத்து, மெஞ்ஞானபுரம், அந்த பகுதிகள் அந்த காலத்துல ரொம்ப ஒன்றும் விவசாயம் கிடையாது. விவசாயம் அந்த காலத்துல முக்கியமானது இல்லையா? கடற்கரை ஓரங்களும் மீனை நம்பி இருந்தாங்க. இந்த பக்கம் உள்ளவங்க பனை தான் மெயின் தொழிலா இருந்து பனையினுடைய பொருட்களை செய்து அப்படி செய்தாங்க. அரிசி சோறு சாப்பிட்டாங்கன்னா அவங்க வீட்டில் ஏதோ விசேஷமா இருக்குன்னு இருக்கும், அல்லது அந்த வரலாறு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனா அன்னைக்கு ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை அந்த அவர்களுடைய மூதாதையர்கள் ஏற்றுக்கொண்டதுனால இன்னைக்கு அவ்வளவு செழிப்பா இருக்கிறாங்க. They are worldwide அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நிறைய அறிஞர்கள் இருக்கிறாங்க, சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச 4 சயின்டிஸ்ட் தெரியும் அந்த ஊர்கள் இருக்காங்க, அந்த சரௌண்டிங்ல இருக்கு. எங்க ஊர்ல இருந்து ஒருத்தரும் கிடையாது. நான் தான் அதிகமா படிச்சோம்னு நினைக்கிறேன், படிச்சது. ஏன் நான் சொல்ல வருகிறேன்னு சொன்னா, எங்க ஊர்ல 2 கிறிஸ்தவ கல்லறை, ஒரு கத்தோலிக்க கோயில். எனக்கு தெரிஞ்ச அறிவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அந்த கத்தோலிக்க கோயில எருவமானதான் கட்டி போட்டுருக்காங்க. கத்தோலிக்க கோயிலுக்குள்ள, காம்பவுண்டுக்குள்ள, சரியா? இப்பதான் யாரோ பழைய கோட்டையில இருந்து யாரோ ஒருத்தர் வந்து அந்த அவங்க ஆராதனைகளை கேண்டல் பத்த வச்சுட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அது நடக்கணும்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா எங்க ஊர்லயும் மிஷனரி ஊழியர் நடந்திருக்குது. ஆனா இயேசுவை என்ன செய்யல, ஒருத்தரும் ஏற்றுக்கொள்ள. அதாவது புசிக்கிறதுக்கு ஆகாரங்கள், பணம், பொருள், சம்பத்து இருந்தாலும் முகத்துல தமிழ்ல ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க, ஒரு அருள் கிடையாது. நான் அடிக்கடி வேதனைப்படுவது. அக்கா ஒரு 2 வீடியோ அனுப்புனாங்க. அவங்க ஊர்ல நடந்த அசனமும் நான் படிச்ச ஊர்ல நடந்த அசனத்தினுடைய வீடியோ அனுப்புனாங்க. அடிக்கடி நொந்து கொள்கிற ஒரு காரியம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்படிப்பட்ட ஊர்ல பிறக்கலையே அப்படின்னு அந்த பண்டிகை ஆசிரிக்கிற அந்த ஜனங்களை பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி ஆசீர்வாதம். நான் என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னு சொல்லிப்பேன். ஏன் இந்த கதையை அந்த காலையில் சொல்ல வருகிறேன்? இது ஒரு சாட்சி. ஏன்னா ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்ட சாட்சி. நம்ம என்னதான் உழைத்தாலும் சரி, என்னதான் பிரயாசப்பட்டாலும் சரி, கடவுளுடைய ஆசீர்வாதம் ஒன்று நமக்கு கண்டிப்பா வேணும். இல்லைங்க, ஆலயத்தில் வந்திருக்கிற பெரியவர்களுக்கு தெரியும். ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆலயத்தை நேசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வு எதுமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, ஆலயத்தை நெக்லெக்ட் பண்ணக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்வு எவ்வளவு விதமாக இருக்கிறது நீங்க கண்ணார பார்த்து கொண்டு வரீங்க. அநேக சாட்சியங்களை நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த ஆசீர்வாதத்தை அந்த எங்க அப்பா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பாக அதை உணர்ந்து கொண்டாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பாக அதை என்ன செய்தாங்க? உணர்ந்து கொண்டார்கள். சரி, இந்த ஆசீர்வாதத்தின் வித்தியாசத்தை பார்க்கிறாங்க. ஈசாக்கு பார்த்தீங்கன்னா அப்பதான் அவன் he started his work, என்னது ஃபார்மிங் ஒர்க் ஆரம்பிச்சிருக்கிறார். முதல் வருஷத்துல, அதுக்கு முன்னால he was nomadic, அங்கங்க அலைஞ்சு தன்னுடைய கூடாரத்தை மாறி மாறி போட்டு இருந்தாரு. இப்ப தேசத்தின் பலனை அனுபவிப்பதற்காக ஒரு இடத்துல உட்கார்ந்து பொழுது, விதை விதைக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அந்த வருஷத்துல அவர் எத்தனை மடங்கு பலன் தந்ததா அவர் விதைத்தது. அப்ப விதைச்சிருக்கிறாரு, உழைச்சிருக்கிறாரு. ஆனா அந்த விதைப்பின் அல்லது அந்த விவசாயத்தின் உழைப்புல அந்த வசனத்தின் ஆழமான சத்தியத்தை பாருங்கள். கர்த்தரவனை ஆசீர்வதித்ததினால், that is a wonderful thing which Isaac had as a blessing. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், நம்மை விட இயேசுவை அறியாதவர்கள்னா நல்ல பணம், பொருள், சம்பத்தோட இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்குது. ஆனா நீங்க நல்லா எந்த அளவுக்கு அந்த குடும்பங்களோடு டீப்பா உறவு வச்சிருக்கீங்கன்னு தெரியல.
அப்படிப்பட்ட குடும்பங்களுக்குள்ள கொஞ்சம் ஆழமா கால் வச்சு பார்த்தா தெரியுது, they are not at all blessed அப்படிங்கிறது. இதை நான் பெருமைக்காக சொல்லல. I can give you n number of examples. இதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் ஒரு தனிப்பட்ட மனுஷனை ஆசீர்வதிப்பதற்கு ஒன்று அவர் தெரிந்து கொண்டார். எல்லாம் நிறைய காரியங்களை நம்ம சொல்ல முடியும். ஓகே, நிறைய காரணங்களை சொல்ல முடியும். ஆனா அதே சமயத்துல எத்தனை பேர் விதை விதைச்சிருக்காங்க? Why Isaac alone was blessed by the Lord? கேள்வி கேள்வியா? ஏன் ஈசாக்கு மாத்திரம் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படுகிறார்? அவரோடு சேர்ந்து எத்தனை பேர் அந்த மலைக்கு ராஜா வந்து சொல்லும் போது எல்லாரும் செய்திருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் உன்னை மட்டும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். என்ன காரணம் தெரியுமா? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறது. கடைசியா அவரை சந்திக்கும் பொழுது இவருடைய வாழ்க்கையை பார்த்துட்டே இருக்காரு. அமலிக்கு ராஜா இவர் வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு இடத்துல போறாரு, ஒரு மடங்கு ஆசீர்வதிக்கிறாரு. அவருக்கு தொந்தரவு கொடுத்து பாக்குறாங்க, குறவெல்லாம் கொடுத்து பாக்குறாங்க. ஒன்ன தோன்றாரு, அடுத்து தோன்றாரு. பாத்தீங்களா, ஒன்னா தோண்ட தூத்து போட அதாவது ஒரு கூல் மைண்டோட எந்த காரியத்தை குறித்து கவலை கொள்ளாதபடி அந்த பாடுகளின் மத்தியிலே கர்த்தருடைய சித்தம் என்ன என்கிறத உணர்ந்து கொள்ளுகிற வரை he was bearing the sufferings. அவர் சந்தித்த அத்தனை பாடுகளையும் ஆண்டவருடைய சித்தத்தின் நிறைவேறுதல் வருகிற வரை அவர் பாடுகளை அனுபவிச்சுட்டே இருக்கிறார். அந்த வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். அழகா 22 வசனம், பின்பு அவரிடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் அறிந்து கொண்ட காரியத்தை பாருங்க, நாம் தேசத்தில் பலுகுபடிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெபோகத்தை சொல்லி என்ன செய்யறாங்க. ஆண்டுடைய ஆசீர்வாதத்தின் பரிபூர்ணம் வர நமக்கு போராட்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. இவைகளின் மத்தியில அதாவது ரெண்டு விதமா பார்க்கணும். உலக வாழ்க்கையை பார்க்கணும், ஆவிக்குரிய ஜீவியத்தை பார்க்கணும். ஒருவேளை இந்த உலகத்துல நாம் படுகிற பாடுகளுக்கு நேர் எதிர்மறையா அத்தனை ஆசீர்வாதங்களையும் பரவத்துல நிச்சயமா செய்வோம், அனுபவிக்கணும். அதுல எந்த விதமான மாற்றுக்கிறது இல்லை. இப்ப நம்ம கண்ணீர் வச்சோன்னா அங்க கண்ணீர் உள்ள கவலை இல்லை. இப்ப பசியா இருந்தா அங்க பசி கிடையாது, இப்ப தாகமா இருந்தா அங்க தாக கிடையாது. அது ஆவிக்குரிய ஜீவியத்துல நடப்பது உண்மை. அதே சமயத்துல உலக வாழ்விலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் அனுக்கிரகமும் நமக்கு கிடைக்கிறது. அது யாரை பொறுத்தது? உங்களையும் பொறுத்தது, உங்களையும் என்னையும் பொறுத்தது. சரியா? உங்களையும் என்னையும் பொறுத்தது. ஈசாக்குடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு காரியத்தை ஆண்டவர் ஈசாக்கோடு சொல்றார். அதை பார்க்கலாமா? என்னன்னு பார்க்கலாமா? 4ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அதுக்கு அப்பதான் கர்த்தர் வந்து ஈசாக்கு சந்திக்கிறாரு 2ஆம் வசனத்துல. சரியா? 2ஆம் வசனத்துல, நீ எகிப்துக்கு போகாத, நான் உனக்கு எங்க சொல்லணும் அந்த தேசத்துல குடியிருக்கிறாரு. அவர் குடியிருக்க சொன்ன தேசம் வந்து செழிப்பான தேசம் இல்லை. ஓகே, ஆபிரகாமுக்கு எப்படி ஒரு வனாந்திரமான இடத்துல கொண்டு வந்தாரோ அதே போல ஈசாக்கு ஆண்டவர் எகிப்துல இருக்காரு. அது வந்து சோதோம் குமாராவை போல என்ன செய்யுது? அது ஒரு பெரிய தேவனுடைய தோட்டத்தை போல இருக்கிற இடம் தான் எகிப்து. அங்க இருக்காத, அங்க தெய்வத்துடைய ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள முடியாது. அதனால நீ என்ன செய்யுது? எகிப்துல இருந்து கிளம்பி போயிரு, நான் உனக்கு காணும். அந்த இடத்துல இங்க கண்டுபிடிக்கிறாரு. சரியா? அவருடைய சித்தம் இங்க அழைப்பு கொடுக்கிறாரு, இங்க அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறார். அதுக்கு இடையில அவர் பட்ட பாடுகள் எல்லாம் சாதாரணமான பாடுகள். சரி, அதுக்கு அடுத்த 4ஆம் வசனத்துல ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். He is setting an example, he is bringing forth an example before Isaac. யாருடைய எக்ஸாம்பிள்? ஆபிரகாம். தகப்பனாருடைய எக்ஸாம்பிளை கொண்டு கொடுக்கிறார். அவர் எப்படி இருந்தார் நீ பார்த்திருக்கிற வாழ்க்கையில. நீ அப்படி வாழ்ந்தா மட்டும் போதும், நீ அப்படி வாழ்ந்தால் மட்டும் போதும். There is a condition applied behind every blessings. ஆபிரகாம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னா ஆண்டவருடைய கண்டிஷனுக்கு உட்பட்டு அவர் வாழ்ந்ததுனால, ஈசாக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்றால் அவர் கொடுத்த கண்டிஷனுக்கு உட்பட்டு வாழ்ந்ததுனால. இதை நீ உதாரணமா வச்சுக்கோ. இப்ப
இப்ப நம்ம திருச்சபையில எத்தனையோ செய்திகளை வார வாரம் கேள்விப்படுகிறோம். ஆண்டுடைய சத்தியங்கள் ஒவ்வொரு கோணங்களிலும் இல்ல in different ways the truth of the Lord is being preached. அவருடைய செய்தியானது நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. எதுக்கு இதெல்லாம்? நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதற்கு always there is a condition comes from the Lord as a message. நமக்குன்னு ஒரு செய்தி, ஒரு 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 கண்டிஷன் என்ன சொல்ல தமிழ்ல என்ன சொல்லுங்க, கண்டிஷன் அப்ளைன்னு சொல்லுவோம்ல, ஒண்ணு இருக்குது. அது என்னன்றதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, அவருக்கு முன்பாக நம்ம பிரியமா இருக்கணும். இப்ப கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கிறோம் அப்படின்னா, மனுஷன் பார்க்கிறானேன்றதுக்காக வாழ்கிற ஒரு கிறிஸ்தவ ஜீவன் ஒண்ணு இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? மனுஷன் இந்த ஐயர் பார்க்கிறாரு, எங்க சபையில் உள்ளவங்களாம் என்ன பார்க்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக நமக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அமைச்சு வச்சிருக்கோம். ஆமாவா இல்லையா? இல்ல for the sake of others, இல்ல நமக்குன்னு ஒரு கிறிஸ்தவ ஜீவியம். அப்புறம் என்னது? ஆசீர்வாதங்களுக்குன்னு ஒரு கிறிஸ்தவ ஜீவித்தை வச்சிருக்கோம். இதெல்லாம் இப்படி எல்லாம் செஞ்சா நான் நேற்று சொன்னது போல சில விஷயங்கள்ல நமக்கு இந்து பக்தியும் இருக்குது. கோயிலுக்கு போகாம இருந்தா ஆண்டவர் ஆசீர்வாதிக்காம விட்டுருவாரோ? எங்க அம்மா ஒரு வருஷமா கோயிலுக்கே போகல. எங்க அம்மா திடீர்னு ஃபோன் பண்ணாங்க, டேய் எனக்கு கோயிலுக்கு போகாம ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்னாங்க. நான் இன்னும் ஒரு மாதிரி வேண்டாம், 2 மாதிரி வேண்டாம். உங்களுடைய பலகீனம் என்னுடைய பலகீனம் ஆண்டவருக்கு தெரியும். கோயிலுக்கு போனாலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்க வசனம் இருக்குது? என்ன அம்மா சொன்னாங்க, ஆலயத்தின் நன்மையினால் திருப்தியாகும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி எங்க அம்மாவுக்கும் பயங்கர டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. கடைசியில் ஒன்னே ஒன்று முடிச்சேன், நீங்களே அந்த ஆலயம் போட்டிருக்கிறாரு, அதுக்கு என்ன விளக்கம் கொடுங்க அப்படின்னு. அப்புறம் அமைதியாக என்ன செய்யணும்? மெட்டீரியலிஸ்டிக் வே ஆஃப் லைஃப் ஸ்டைலையும் பிலீஃபையும் நம்முடைய வாழ்க்கையில் வச்சிருக்கணும். இந்த மெட்டீரியல் ஆலயத்துக்கு வந்து அதுக்காக மெட்டீரியல் ஆலயம் முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லணும். முக்கியம் வேதத்தில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. வந்தா தான் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கிறிஸ்தவ ஜீவியத்துல ஆசீர்வாதத்துக்குன்னு சில விஷயங்களை நம்ம என்ன செய்திருக்கிறோம், வழக்கப்படுத்தி வச்சிருக்கிறோம், பழக்கப்படுத்தி வச்சிருக்கோம். இது வேண்டாம், இது வேண்டாம், சரியா? இதுவும் வேண்டாம். மற்றவங்க பார்க்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்குன்னு ஒரு வாழ்க்கை என்ன செய்திருக்கிறோம், நியமிச்சு வச்சிருக்கோம். இதுவும் வேண்டாம். ரெண்டையும் விட்டுட்டு நம்முடைய உள்ளந்திரியங்களிலிருந்து நம்முடைய வாழ்க்கையின் அத்தனை அம்சங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு தேவன் நமக்கு உண்டு. அவர் பார்க்கிற பிரகாரமாக, அவர் விரும்புகிற பிரகாரமாக. நான் இதை சுருக்கப்படுத்தி சொல்றேன். இது ஒரு பெரிய வாஸ்து சப்ஜெக்ட் ஆகும், டு பி டிஸ்கஸ்ட் ஆல்சோ. அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் ஆகும். நான் சுருக்கமா சொல்றேன். தேவன் பார்க்கிற பிரகாரமாக, அவர் விரும்புகிற பிரகாரமாக தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டவர் தான் ஆபிரகாம். அதுக்கு அவர் என்ன செஞ்சாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, he just denied himself. ஏசாமி வாழ்க்கை எவ்வளவு பரிசுத்தமா வாழ முடியும் இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான், he denied himself. தன்னை அப்படி ஒதுக்கி வச்சுட்டு பிதாவின் சித்தத்திற்கு அவருக்கு இஷ்டமானபடி வாழ்ந்தார். ஒரே ஒரு விஷயத்துல அவரால் பாரம் தாங்க முடியாம கண்ணீர் விட்டார் ஒழிய மற்ற எல்லா விஷயங்களையும், ஆனா அதுலயும் கடைசியில கமிட் பண்ணது பிதாவுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க ஒழிய தன்னுடைய சித்தம் நிறைவேறும்படி என்ன செய்யல. இங்க ஈசாக்கு ஆண்டவர் சொல்லப்படும் தரிசனமாகி, நீ வாய்ச்சபடி என்ன செய்யாத, வாழாத, எனக்கு பிரியமா வாழ்ந்தாம இருக்கணும். ஆபிரகாம் எனக்கு பிரியமா என்ன செய்தார், அழகா சொல்றார், என் கற்பனைகளை நல்லா கவனிங்க. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளை நல்லா கவனிங்க. என் விதி, என் கற்பனைகள், என்னுடைய நியமனங்கள், என்னுடைய பிரமாணங்களை எத்தனை வார்த்தை பயன்படுத்திருக்கிறார் பாருங்க. ஆபிரகாமுடைய சாட்சியுள்ள வாழ்க்கை இவ்வளவு பெருசா இருந்துச்சாங்கன்னா, நான் இப்ப ஆபிரகாம் வாழ்க்கை இந்த ஒரு வசனத்தின் அடிப்படையில கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு இருக்கேன். யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது. நல்லா கவனிங்க. இப்படி வாழ்க்கை வாழ்வதற்கு, நம்மை ஆண்டோடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு நமக்கு நிறைய சங்கடங்கள் இடையில வரும். ஆனால் ஆண்டோடைய ஆசீர்வாதம் எந்த காலத்துல நம்மளை விட்டு என்ன செய்யாது, நீங்க இருக்கிற வாழ்க்கையில ஈசாக்கு வாழ்க்கையில இருந்து என்ன செய்திருக்கிறோம் நாம் கற்றுக்கொள்ளலாம். ஏன் ஈசாக்கு பாடுகளை சந்திக்கலையா?
கஷ்டங்களை சந்திக்கலையா? பிரச்சனைகளை சந்திக்கலையா? போராட்டங்களை சந்திக்கலையா? சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாத்தையும் சந்திச்சார். நார்மலா ஒரு மனிதனாகி நீங்களும் நானும் உலகத்துல பிழைப்பதற்கு சந்தித்த அத்தனை போராட்டங்கள் நம்மளால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் சந்திக்கணும். ஆனா ஈசாக்கு சந்தித்தது ஒரு பெரிய தேசமே அவருக்கு விரோதமாக வந்த பயங்கரமான போராட்டங்களை ஈசாக்கு சந்திச்சார். இவர்களின் மத்தியில யார் அவர்களை எதிர்த்தார்களோ, யார் அவர்களோடு கூட போராடினார்களோ அவர்கள் சொன்ன சாட்சி கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்க கண்டுகொள்ளலாம். இதன் மூலமாக கர்த்தருமை ஆசீர்வதித்திருக்கிறதன் மூலமாக, கர்த்தருமை ஆசீர்வதிக்கு முன்னால் அவருடைய ஆசீர்வாதத்தை பார்த்து பயந்து தன்னுடைய பெரிய பரிவாரத்தை கூட்டு வந்தார் ஈசாக்கை சந்திக்கிறதுக்கு. உலகம் நம்மை பார்த்ததில்ல, நம்முடைய புயபலத்தை பார்த்ததில்ல, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறத பார்த்து இந்த உலகம் என்ன செய்யணும்? பயப்படும். கர்த்தர் நம்மோடு கூட நம்மை ஆசீர்வதிக்கிறத பார்த்து இந்த உலகம் என்ன செய்யணும்? பயப்படும். அப்போ ஒரே ஒரு கண்டிஷன் தான், அவருடைய பார்வையில் அவருக்கு பிரியமானபடி வாழும். அவருக்கு பிரியமானபடி வாழ்றதுனா என்ன அப்படின்னா நான் சொல்லிக்கிற வேண்டிய வேதம் நிறைய உங்க கற்றுக்கணும். வேதம் நிறைய கற்றுக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியங்களும் வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையும் சரி, if you are able to refer this word of God or Bible, இந்த வேதாகமத்தை உங்களுடைய வாழ்க்கையில முன் உதாரணமா எடுத்து இதிலே நீங்கள் பதிலை கண்டுபிடிக்க முயற்சிப்பீர்கள் என்றால் நிச்சயமா ஆண்டவர் நம்மோடு குடும்பமே ஆசீர்வதிக்க. ஈசாக்குடைய வாழ்க்கையில நடந்தது. அவருடைய வாழ்வில் காணப்பட்ட ஒரு டிசிப்ளின் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா டெய்லி டிவோஷன். அந்த டிவோஷன் டைமை வேத என்னோடு கூட படித்த ஒரு சகோதரன் சொன்னது, அவருடைய அந்த டிவோஷன் டைம் இருக்கு இல்லையா, அந்த டைம் ஒரு நாளும் காம்ப்ரமைஸ் பண்ணதே கிடையாது. தன்னுடைய காரியங்கள் தான் ஈசாக்கை பற்றி சொல்லுவாங்க. இப்போ ஒரு நார்மலா அது மாத்திரம் சொல்லி முடிச்சேன். நார்மலா ஒரு வாலிய பையனா புதுசா பொண்ணு பார்த்துருக்குது, கல்யாணம் பண்ண போறாரு. சரியா, கல்யாணம் பண்ண போறாரு. அந்த நான் சொல்ற வசனம் 24 அதிகாரம் 63 வசனத்துல இருக்குது. யாரையாம அதை பார்க்கணும். ஒரு நார்மலா ஒரு கல்யாணம் பண்ண போறாரு, பொண்ணு பார்த்துருந்தாச்சு. பொண்ணை பார்க்கணும்னு ஆசை இருக்குமா இருக்கு. நார்மலா ஒரு பையனாருக்கு நான் பேசுறேன். ஒரு நம்ம கல்யாணம் பண்ண போற பொண்ணு எவ்வளவு அழகா இருப்பா அப்படிங்கிறத பார்க்கணும் ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கும். பொண்ணு வந்துகிட்டு இருக்குது. ஆனா இவர் எங்க இருந்தா தெரியுமா? ஒரு சாதாரண மனுஷனுடைய சாதாரண ஒரு சூழ்நிலையில ஒரு இயல்பான ஒரு மனுஷனா இருந்து இவன் என்ன செஞ்சிருக்கணும்? யாரை போய் ரிசீவ் பண்ண வந்திருக்கணும்? எத்தனை பேர் திட்டு வாங்கியிருப்பாரு? யோசிப்பாரு, கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிப்பாரு. அவங்க அப்பாவே சத்தம் போட்டிருப்பாரு, அவராவே சத்தம் போட்டிருப்பாரு. பொண்ணு வரும்போது எங்கடா பொண்ணு வாய்ப்பு இருக்கா இல்லையா? நம்ம அசியூம் பண்ணி பார்த்தா வாய்ப்பு நிறைய இருக்கு. நம்ம இயல்பா நம்மளே வச்சு ஒப்பிட்டு பார்த்தோம்னா இவர் எங்க போயிருக்கிறாரு? வசனம் சொல்லுகிறது தியானம் பண்ண போயிருந்தது. கிறிஸ்தவ ஜீவியத்துல அவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு மாத்திரம், வாழ்கிற வாழ்க்கையில மாத்திரம் தயவுசெய்து காம்ப்ரமைஸ் பண்ணினார். அலெக்சியன் அடிக்கடி அவருடைய ஊழியத்தை குறித்து நான் விசாரிக்கும் போது சொல்லக்கூடிய ஒரு காரியம், இவங்கெல்லாம் சொல்றாங்க ஐயா நேரம் இல்லை. எது வாசிக்கிறதுக்கு? பைபிள் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்ற கிறிஸ்தவங்களை நம்ம என்ன பண்றது? ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்ற கிறிஸ்தவங்களை என்ன பண்றது சொல்லுங்க? பொண்ணை பார்த்து சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்தில் இவர் எங்க உட்கார்ந்து இருக்காரு? அதனுடைய ஆசீர்வாதத்தை அதே வசனங்கள் கீழே வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். எங்க முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அது முக்கியத்துவம் கொடுத்ததுனால அதுக்குண்டான பலனை இம்மீடியட்டா அவர் அனுபவிக்கிறார். இல்ல கீழே பின்னால வாசி பாருங்க என்ன ஆசீர்வாதத்தை அனுபவிச்சாரு. அதனால ஆண்டவரோடு இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவியத்துல எந்த தடைகள் வந்தாலும் அதுக்கு கொடுக்கிற நேரத்தையும் சமயத்தையும் திறனையும் இல்லையா வேற எதுக்கு கொடுக்குறாங்க? காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாங்க. பண்ணுனீங்கன்னா அதை பண்ணாம இருந்துட்டு எனக்கு ரெண்டு ஆண்டவர் ஆசிர்வதிக்க மாட்டாரு. அவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு ஒதுக்க வேண்டிய நேரத்தை ஒதுக்காம இருந்தோம்னா இப்படி எங்க ஆசீர்வாதம் வரும்?
ஆசீர்வாதம் டிவியில் எதுவும் சொல்லி தராங்களா? உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அவருக்கு காணி கொடுத்து ஆசீர்வதிப்பாமா, சரியா? அதனால ஆசீர்வாதம் என்பது ஒரே ஒரு கண்டிஷன் தான், அவருக்கு பிரியமா வாழ்ந்துடணும். ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோபு போல நம்ம வாழ்ந்துட்டோம்னா அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுதே அது ஆசீர்வாதம். அது 100 மடங்கு தான், அதுல எந்த விதமான மாற்றுக்கிறதே இல்லை. அப்ப நம்ம காலையில சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், எந்த இடத்துல நான் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம நடந்துட்டேன், இனிமே ஆண்டவருக்கு பிரியமா நடப்பதற்கு நான் நிச்சயமா என்னால் முடிஞ்ச இடம் முயற்சி பண்ணேன். எனக்கு ஈசாக்கை குறித்து நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா ஈசாக்கிட்ட எனக்கு முக்கியமான ஒரு விஷயம், இந்த சூழ்நிலையில ஒரு ஆளு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க முடியுமான்னா முடியும்ன்றத ப்ரூவ் பண்ணியிருக்காரு யாரு? ஈசாக். அதுதான் அவனை ஆசீர்வதிச்சு, வேற ஒண்ணுமே கிடையாது. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை அவர் சொல்லல, உலகம் சொல்லுச்சு. பிரஜாதியர் சொன்னார், ராஜாக்கள் சொன்னார், அவரை எதிர்த்தவர்கள் சொன்னார். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கும் உண்டு. ஒரே ஒரு கண்டிஷன், ஈசாக்கு போட்ட அதே கண்டிஷன், எனக்கு பிரியமா நடந்த ஆபிரகாமை போல நீ எனக்கு பிரியமா நடந்தா மட்டும் போதும். ஈசாக்கு நடந்தார், ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். கண்டுபிடிச்சோம் சுவாமி, ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டதுடைய காரணத்தை கர்த்தர் எங்களோடு கூட பகிர்ந்து, உமக்கு பிரியமாய் நடக்க எங்களுக்கு உதவுச்சு. ஆபிரகாமை போல, ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொன்ன பெரிய சாட்சியம் அது. ஈசாக்கை குறித்து ஆண்டவர் சொன்ன பெரிய சாட்சியம் அது. உமக்கு பிரியமாய் நடந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவுச்சு. அர்ப்பணித்த பிள்ளைகளின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுதுகின்ற தேவ நாமத்திற்காக 185ஆம் கீர்த்தனை பார்க்கிறோம். 1ஆம் 3ஆம் 5ஆம் கவிகளை பார்க்கிறோம். 1ஆம் 3ஆம் 5ஆம் கவிகளை பார்க்கிறோம். இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க யார் செய்த என்ன மாதவமோ, என்ன மாதவமோ, நீச
மாதத்திலே முதல் நாளிலே அதிகாலையில் வந்து துதிக்க ஸ்தோத்திரிக்க தேவரீர் ஈசாக்கோடு இருந்து உமக்கு பிரியமாய் நடந்தபடியால் நூறத்தனையாய் அவர்களை ஆசீர்வதித்ததை எங்களுக்கு சாட்சியாக பகிர்ந்தளித்து சுவாமியாகவே உமக்கு மாத்திரம் பிரியமாய் நடக்க எங்களை அர்ப்பணித்து கடன் சொல்லலாம். பிள்ளைகள் கொடுத்துக்கிற தோத்திர காணிக்கைகள், தசம்பா காணிக்கைகள், நன்றி காணிக்கைகள், எல்லா காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து உழைப்பை கனம் பண்ணி இந்த மாதத்தின் ஆசீர்வாதங்களையும் நீர் பிள்ளைகளை பொழிந்தபடியாக உங்களுடைய கரத்தில் பெற்றுக் கொண்டது உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி கொடுப்போம். தெய்வ சமாதானத்தோடு எங்கள் ஒவ்வொருடைய வாழ்வை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் காவலும் சந்தோஷமும் சமாதானமும் என்னதை உங்கள் அனைவரோடு இருந்து வழிநடத்துவதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.